ஆண்டுகளில் இரட்டிப்பாகன்றான். அப்போது பிரின்சிபல் அமௌண்ட் என்ன ஆகுது? பிரின்சிபல் அமௌண்ட்டாக கிடைக்குது எனக்கு. அப்போது என்ன R/100. சரி, இது வந்து நம்ம என்ன பண்ணலாம்? எத்தனை ஆண்டுகளில் எம் மடங்கு ஆகும்னு கேட்குறான். சரி, அப்போ எம் மடங்கு ஆகும் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லாத்துக்கும் காமன். அப்போ இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிங்க. P × 100/PN. P கேன்சல் பண்ணுறேன். என்ன சொல்கிறாங்க? என் மடங்கு ஆகும். ஓகே, கண்டுபிடிக்கிறேன். இப்போ எம் மடங்கு அப்படின்னா PNR/100. இந்த எண்ணை வந்து நம்ம கேப்ஸில் வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே ஒரு எண் இருக்குது, அங்கே ஒரு எண் இருக்குது. கேப்ஸில் வச்சுக்கலாம். எத்தனை மடங்கு? எம் மடங்குன்றான். அப்போ MP. அப்போது எம்பின்றது என்னது? மொத்த தொகை. அப்போது மொத்த தொகை MP, பிரின்சிபல் அமௌண்ட்டு P. அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னவாக இருக்கும்? MP - P. அப்போது எம்முக்கு Pயை காமன் எடுத்துருங்க. M - 1. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? MP வராது. MP என்னது? மொத்த தொகை வந்துடுச்சு. அப்போது P M - 1 வரும். சரி, இது எப்படி இங்கே எடுத்துருவாங்க? PNR/100 = P × M - 1. சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? என்ன கேட்குறான்? எத்தனை ஆண்டுகள்ன்றான். என்னை மட்டும் கழுத்த வச்சுங்க. P M - 1 × 100 மேலே கொண்டு வரணும். P × R கீழே கொண்டு வாங்க. ஓகே, இப்போ R வந்து நம்ம காமன். ஸோ இதை அப்படியே எடுத்து நீங்கள் எழுதலாம். P × M - 1 × 100/P. R வந்து தலைகீழ 100/n இருந்துச்சுன்னா நம்ம என்ன எழுதணும்? கீழே இருக்கிறதுனால n/100 எழுதணும். 100 கேன்சல், P கேன்சல். ஸோ ஆன்சர் வந்து n × M - 1 இருக்கான்னு பாருங்கள். ஓகே, அதுதான் ஆன்சர். தேங்க்யூ.